ஹே ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுவையான பட்டர் நான் வீட்டிலேயே எப்படி செய்வதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ பார்க்குறதுக்கே அருமையாக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 கப் போல் மைதா மாவு எடுத்துருக்குறாங்க. மைதா மாவில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கிங் சோடா கொஞ்சம் ப்ளஃபிக்கு தான், நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மைதா கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கை போட்டு நல்லா மிக்ஸ் ஆன அப்புறம் என்ன பண்ணுங்கள், பால் எடுத்துக்கோங்க. அந்த பாலில் தயிர் கொஞ்சமாக, 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 2 ஸ்பூன் ஆயில், ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பாலையும் எடுத்து இந்த மைதாலேயே போட்டு நல்லா மாவு பேசிகிற மாதிரி, சப்பாத்திக்கு எப்படி மாவு பேசியுமோ அந்த மாதிரி பேசிங்க. இது கூட உங்களுக்கு பால் எவ்வளோ வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சரி, உங்களுக்கு பால் இருக்கிற மாதிரி கொஞ்சமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கலாங்க. பால் இப்போ எனக்கும் இந்த கொஞ்சம் பால் தான் இருக்குது. இந்த பால் காலியான அப்புறம் நான் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சு எவ்வளோ தேவை வேணுமோ அவ்வளோவும் ஊற்றி லைட்டாக பேசுகிறேன். ஒரேடியாக நீங்கள் எல்லா பாலையும் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா பொறுமையாக பேசிங்க. இது மைதான்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு கையில் ஒட்டும். ஆனால் நீங்கள் பேசிய பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிட்டு உங்கள் கையில் ஒட்டாது. நீங்கள் கையில் ஒட்டுறதுங்களே நினச்சிட்டு தண்ணியோ இல்லை எதுவும் ஊற்றி ஆட் பண்ணிடாதீங்க எக்ஸஸாக. இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா பேசிங்க. எவ்வளோ உங்களால் நல்லா சாஃப்டாக பேச முடியுமோ ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா அழுத்தி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் வந்துடுங்க. இந்த மாதிரி சாஃப்ட்னஸ் வந்த அப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே ஒரு கிண்ணமோ எதனா ஒரு பாத்திரம் எடுத்து அதை நல்லா ரவுண்டு பண்ணிவிட்டு மாவை அதை எடுத்து அந்த கிண்ணத்தை எடுத்து நல்லா மூடிக்கோங்க. மூடி வச்சுட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி மூடிக்கோங்க. ½ அன் ஹவர் அப்படியே மூடி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் மூடி வச்சாதான் அது நல்லா ப்ளஃபியாக வருங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ½ அன் ஹவர் ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா ப்ளஃபியாக வந்துடுச்சு மாவும். இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சப்பாத்திக்கு எவ்வளோ எடுப்போமோ அவ்வளோ எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப் வரக்கூடாது நம்மளுக்கு, ஸ்ட்ரைட்டாக. இங்கே பாருங்கள், நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க. இந்த மாதிரி தேய்ச்ச அப்புறம் என்ன பண்ணுங்கள், கருப்பு சீரகமும் வெந்தயமும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து நல்லா அப்படியே கையிலே தொட்டு தேய்ச்சி விடுங்க. ரொம்ப நல்லா அந்த மாவு கட்டியில் ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மேலே கருப்பு சீரகமும் வச்சுட்டு நல்லா பொறுமையாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு ஷேப் ஒழுங்காக வராது. நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்த அப்புறம் என்ன பண்ணுங்கள், பின்னாடி பக்கம் திருப்பிட்டு அந்த பக்கம் தண்ணி தொட்டு தேய்ச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி தொட்டு ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. நிறைய இல்லை, லைட்டாக தண்ணி தொட்டு தேய்ச்ச அப்புறம் எடுத்து தவாவில் போட்டுக்கோங்க. எந்த பக்கம் நீங்கள் தண்ணி தொட்டுருக்குறீங்களோ அந்த பக்கம் தவாவில் போட்டுருங்க. இந்த பக்கம் நல்லா இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இதுவான அப்புறம் இங்கே பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தவாவை எடுத்து ஷேக் பண்ணுங்க. அப்படியே திருப்பி பின்னாடி பக்கம் திருப்பி இங்கே பாருங்கள், இப்படி திருப்பி நல்லா நெருப்பில் சுற்றி காமிச்சிட்டே இருக்கணுங்க. அப்படியே வச்சாலும் நீங்கள் ஒரே பக்கமாகவே தீஞ்சிரும். நல்லா 4 பக்கமும் சுற்றிட்டே இருக்கணுங்க. அப்புறம் எந்த பக்கம் வேவலையோ அந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா காமிங்க. நல்லா சுற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதாங்க, ஈஸியான பட்டர் நான் ரெடி ஆகிடுச்சு வீட்டிலேயே. குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி இந்த டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லா விரும்புவாங்க. நீங்கள் எத்தனை செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதனா டவுட்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இது கூட நீங்கள் பன்னீர் குழம்பு வச்சு பார்த்தீங்கன்னா அதுவும் செம்மையாக இருக்குங்க. என்னுடைய யூடியூப்லேயே ஆல்ரெடி நான் மட்டர் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ போயிட்டு அதையும் பார்த்துட்டு செஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் பட்டர் பன்னீர் மசாலாவும் செஞ்சுருந்தேங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு.